வணக்கம் ரெடி. ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் ஹுசேன் பிஜ்லி நேற்று மசூதி தொழுகை முடித்துவிட்டு வெளியே வரும்போது வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்போது திருநெல்வேலி மாநகரத்தின் திருநெல்வேலி டவுன் பகுதியின் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் கோபால கிருஷ்ணன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அவருடன் சேர்ந்து இந்த உத்தரவை திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் ஹதிமணி பிறப்பித்துள்ளார். ரெட்டி அவருடன் சேர்ந்து இந்த குற்றச்சாட்டில் சிக்கிய முன்னாள் காவல் உதவி ஆணையர் செந்தில்குமார், இவர் தற்பொழுது கோயம்புத்தூரில் பணிபுரிந்து வருகிறார். இவர் மீது துறை ரீதியாக உடனடியான நடவடிக்கை மேற்கொள்ள பரிந்துரை செய்யப்பட்டதாக காவல்துறையிலிருந்து நமக்கு தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த நிகழ்வில் தற்போது இந்த 2 நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ரீதி முன்னதாக இன்று காலை பார்த்தீர்கள் என்றால் அவரது உறவினர்களுடன் அவரது உடலை வாங்குவதற்காக திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையாளர் சந்தோஷ் ஹதிமணி பேச்சுவார்த்தை நடத்தினார். 5 கோரிக்கைகள் அவரது உறவினர்களால் முன்வைக்கப்பட்டது. உடனடியாக சம்பந்தப்பட்டவரை கைது செய்ய வேண்டும், காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ளாத காவல்துறையினர் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் உதவி ஆணையர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஆகிய 2 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய 5 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அதில் முதலாவது கோரிக்கை தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்மண்டல காவல்துறை தலைவர் பிரேமானந்த் சின்ஹாவின் கண்காணிப்பின் பேரில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் ஹதிமணி தற்போது தெரிவித்துள்ளார். இந்த இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கோயம்புத்தூரில் பணியாற்றி வரும் அசிஸ்டன்ட் கமிஷனர் உதவி ஆணையர் செந்தில்குமாரின் மீது நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறை தலைமையகத்துக்கும் தமிழக அரசிற்கும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தற்போது காவல்துறையிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் இந்த காவல்துறை உடனடி நடவடிக்கையை அடுத்து அவரது உடலை தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து அவரது உறவினர்கள் பெற்றுச் சென்றுள்ளனர். இன்று அவர்களது தொழுகை முடிந்தவுடன் இன்று இரவு 7 மணிக்கு மேல் அவரது உடல் நல்லடக்கம் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக தமிழக சட்டமன்றத்தில் இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி எழுப்பிய கேள்விக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விரிவான விளக்கம் அளித்திருந்தார். அந்த விளக்கத்தில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என முதல்வர் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. ரிதி தொடர்ந்து செய்திகளை சேகரித்து வருகிறோம். இந்த நிகழ்வில் தற்போது இருக்கும் கள நிலவரம் இதுதான். ரிதி.